உதகையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த போக்குவரத்து காவலர் உள்ளிட்ட 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். காவலரே கஞ்சா விற்பனைக்கு துணை போன சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்தவர் 26 வயதான குரூஸ். இவர் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்துள்ளார். கடந்த 21ஆம் தேதி உதகையில் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்தபோது போலீசார் அவரை சுத்து போட்டு தூக்கினர். விற்பனை செய்ய எங்கிருந்து இவ்வளவு கஞ்சா கொண்டு வரப்படுகிறது என்று போலீசார் குரூஸிடம் துருவி விசாரணை நடத்தினர். நீண்ட நேரம் போலீசாரின் கேள்விகளுக்கு போக்கு காட்டிக் கொண்டிருந்த குரூஸ் ஒரு கட்டத்திற்கு மேல் உண்மையை மறைக்க முடியாமல் கூறிவிட்டார். அவர் கூறிய தகவல்களை கேட்டு போலீசாரே அதிர்ந்து போயினர். ஏனெனில் குரூஸுக்கு கஞ்சா பொட்டலங்களை கொடுத்து விற்பனை செய்ய கூறியதே உதகை நகர போக்குவரத்து பிரிவு காவலராக பணியாற்றி வரும் நசீர் அகமது என்பது தெரிய வந்துள்ளது. கஞ்சா விற்பனைக்கு பின்னணியில் ஒரு காவலர் இருப்பது அறிந்து அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரை தேட ஆரம்பித்தனர். இந்த விஷயம் காவலர் நசீர் முகமதுக்கு தெரிய வந்து தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கோவையில் அவர் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் உதகை நகர காவல் நிலையத்தில் வைத்து நசீரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கஞ்சா சப்ளையர் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளது. கேரள மாநிலம் மட்டப்பாடி அருகே உள்ள கோட்டத்துறை பகுதியைச் சேர்ந்த மோகனசுந்தரம் என்ற கஞ்சா வியாபாரியிடமிருந்து நசீர் மொத்தமாக கஞ்சாவை வாங்கி அதை பொட்டலம் போட்டு உதகை பகுதியில் விற்பனைக்கு விட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசாரின் அடுத்த டார்கெட்டான மோகனசுந்தரத்தை பிடிக்க களத்தில் இறங்கினர். கேரள மாநிலம் மட்டப்பாடி அருகே உள்ள கோட்டத்துறைக்கு விரைந்த போலீசார் மோகனசுந்தரத்தின் நடமாட்டத்தை கண்காணித்து மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவரது இருப்பிடத்தில் சோதனை மேற்கொண்ட போது சுமார் 17 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து கஞ்சா சப்ளையர் மோகனசுந்தரம், போக்குவரத்து காவலர் நசீர் முகமது, கஞ்சா விற்ற குரூஸ் ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கடந்த 21ஆம் தேதி நடந்த கஞ்சா விற்பனை தொடர்பான தகவலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு முறையாக தெரிவிக்காத உதகை நகர போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அருண் கூடலூருக்கும் உதகை நகர மத்திய காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் ஜெயக்குமாரை தேவாலா காவல் நிலையத்திற்கும் பணியிட மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி நிஷா உத்தரவிட்டுள்ளார். கஞ்சா விற்ற விவகாரத்தில் ஒரு நகர காவலர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் கஞ்சாவை அட்டப்பாடியிலிருந்து எப்படி நீலகிரிக்கு கொண்டு வந்தார், எத்தனை நாட்களாக இவ்வாறு விற்பனை செய்து வந்துள்ளார், இவரிடம் இன்னும் எத்தனை பேர் இதுபோன்று கஞ்சா வாங்கி விற்பனை செய்து வந்துள்ளனர் என்று கஞ்சா நெட்வொர்க்கை மொத்தமாக பிடிக்கும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர். கஞ்சா விற்பனையில் மேலும் சில காவலர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் யார் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.